Hi, Pa. Hi, Anbu. Hi, Harini. Sorry, Uh, Harsini. Hi, Lakshmi. Hi. Okay. உங்களுக்குள்ள இன்ட்ரோ ஆயிட்டீங்களா ஹர்ஷினி? நீங்கள் விசிலாக ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்ல இன்னைக்கு நவீன் சார் இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணி பார்க்க சொன்னாரு. ஓகே, அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணோம். சரி, ஓகே. அன்பு, ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் வந்து இவங்களுக்கு அந்த நம்ம லாஸ்ட் செஷனில் என்ன எடுத்தோமோ அதை மட்டும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஹை லெவலில் சொல்லிடுறேன். ஓகே. ஹர்ஷினி, உங்களோட ம். பேக்ரவுண்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே. எஸ்ஏபி நாலேஜ் இருக்கா, அது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு எஸ்ஏபி நாலேஜ் இல்லை. ஆக்சுவலி ஐ எம் டோஸ்கா டெஸ்டர், ஆட்டோமேஷன் டெஸ்டர். எஸ்ஏபி மாடியூல்ஸ் எல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஐ, சிஓ அந்த மாதிரி. ஸோ அதில் இடபிள்யூஎம்மும் நான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் மோர் நாலேஜ் இது பண்ணணும்ட்டு இடபிள்யூஎம்ல லேர்ன் பண்ணலான்ட்டு நான் ஓகே. இப்போ ஐடியாவில் ஏதாச்சும் இருக்கேன். இடபிள்யூஎம்ல ஏதாவது ஒரு டெஸ்ட் கேஸ் உங்கள் மைண்டில் இருந்து ஏதாவது சொல்ல முடியுமா? இன்பவுண்ட் அதுலேருந்து அப்படியே. டெலிவரி, ஓகே, பேசிக் இன்பவுண்ட். இன்பவுண்ட் ப்ராசஸ், அவுட்பவுண்ட் ப்ராசஸ். ஓகே, ஓகே. லாஸ்ட் செஷனும் இன்பவுண்டு தான். இன்பவுண்டும் எடுத்தேன், ப்ளஸ் அவுட் பவுண்ட்லேயும் சில டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எடுத்தேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஓகே. ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிடுறேன், அதை வச்சு அப்படியே கோத்ரூ பண்ணலாம். ஓகே சார். ஓகே. அருண், இவங்க சொன்னாங்களே இப்போ தோஸ்பா, அது கரெக்ட் நேம் என்னங்க ஹர்ஷினி? தோஸ் இன்பவுண்ட் இல்லை, ஒரு ஆ அப்ளிகேஷன் சொன்னீங்களா, டெஸ்டிங் சர்வர், அது என்னது? டோஸ்கா. தோஸ்கா. ம். அன் அன் அன்பு, தோஸ்கான்னா அது வந்து ஒரு டெஸ்டிங் டூல். அது வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த டெஸ்டிங் டூலில் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து கேப்சர் பண்ணி போடுவாங்க. ஸோ இதுதான் Okay. அந்த அப்ளிகேஷனோட மெயின். இது நாட் ஓன்லி எஸ்ஏபி, ஆரக்கல், டைனமிக்ஸ், பீப்புள்ஸ் ஆஃப் என்ன ஒன்றும் வச்சுக்கலாம். பட் டூல் இஸ் யூனிக். அந்த டூல் Okay. வந்து ஒன்லி நீங்கள் என்ன இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணோம்னா பிஎல்எம் சொல்லுவோம், இந்த ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் Mm. மேனேஜ்மெண்ட், பிஎல்எம், ஏஎல்எம், அதெல்லாம் என்னென்னா ஒரு காமன் வேர்டு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுதுன்னா டெஸ்டிங்காண்டி சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி ஒரு 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 சினாரியோவை டிஃபைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி அதை வச்சு ரன் பண்ணுறப்ப அது என்ன ஆகும்னா, நீங்கள் ஸ்கிரிப்டை கொடுக்குறப்ப அதுவே பேக்ரவுண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் அதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க டெஸ்டிங்கில் நான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவேன், அதனால் எனக்கு எஸ்ஏபியில் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதனால் எனக்கு நான் எஸ்ஏபி படிக்க வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஆமா சார். ஓகே, ஃபைன். Okay. அர்ஜுன், இதான்ப்பா லாஸ்ட் செஷன் நான் உங்களுக்கு கவர் பண்ணேன். ஓகே இப்போ சார். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் அப்படின்றது ஒரு யூனிக் வேர்டாக இருந்தால் கூட அதுக்குள்ள நிறைய காம்பினேஷன் ஆஃப் சினாரியோ இருக்குது. ஓகே. ஓகேவா? ஸோ இந்த சினாரியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணணும்னா நீங்கள் லிசன் பண்ணுங்கள், அதை கொஸ்டின்ஸ்னால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஓகே. ரைஸ் பண்ணுங்கள். இப்போ இன்பவுண்ட்னா நார்மலாக ரிசிப்ட்ஸு, கஸ்டமர் ரிட்டர்னும் எனக்கு ஒரு ரிசிப்ட் தான், இனிஷியல் ஸ்டாக் நான் அப்லோட் பண்ணுறதும் எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரிசிப்ட் தான். ஸோ அது எல்லாமே இன்பவுண்ட் பேட்டர்னில் தான் ஒர்க் ஆகும். அது மாதிரி ஃபிசிக்கல் யூனிட்டில் நான் ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிக்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட அதுவும் ஒரு இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் கேட்டகரிஸ்குள்ளே தான் வரும். ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணுது. இப்போ இதே இது நான் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஸ்டாக்கை மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸ்டேஜிங்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து அவுட்பவுண்டே நான் கொடுக்குறேன், நீ பிக் பண்ணி எனக்கு கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸோட செட்டப் வச்சு இந்த கேட்டகரிஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அல்டிமேட்டாக ஒரு சினாரியோவை யூனிக்காக டிஃபைன் பண்ணுறப்ப அந்த சினாரியோவில் என்னென்னலாம் வருமோ அதை வச்சு தான் டிஃபைன் பண்ணுவாங்க. பட் நம்ம மேஜராக பார்க்குறது இன்பவுண்ட், அவுட்பவுண்ட், இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர், இதுதான் மேஜராக வரும். பேஸ்ட் ஆன் த கம்பெனியோட ப்ராசஸை வச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து யூஸ்வலாக ப்ரொடக்ஷன் தான் அவங்களுக்கு மேஜர். ஸோ அவங்க பிஸ்னஸில் இன்பவுண்ட் அவுட்பவுண்டுன்றது ஒரு 20-30% இருந்தால் கூட ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பேஸ்ட் ஆன் த எத்தனை லைன் வச்சுருக்காங்க, கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் இருந்துச்சுன்னா அது எப்படி நான் கவர் பண்ணணும், அதை எப்படி நான் உள்ளே கொண்டு வரணும், அதுக்கான ஸ்டெப்ஸை நான் தனியாக எழுதணுமா, இப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜென்ரிக்ன்றது பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் வச்சு மாறிக்கிட்டே இருக்கும். கிளியரா? ஓகே. இப்போ இன்பவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர், சாரி இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர். இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபரில் பின் டு பின், ஸ்டோரேஜ் லொக்கேஷன் டு ஸ்டோரேஜ் லொக்கேஷன்,
பேட்ச் டு பேட்ச், ஸ்டாக் டைப் டு ஸ்டாக் டைப், மெட்டீரியல் டு மெட்டீரியல், ஸ்பெஷல் ஸ்டாக் டு ஓன் ஸ்டாக், இந்த மாதிரி பண்ணுறேன். இன்னும் எனக்கு இப்போ நீங்கள் டெஸ்டிங்ன்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஒரு பிளான்ட், ஓகேவா? ஸோ ஒரு பிளான்ட் வந்து ஒரு பிளான்ட் இருக்கு. ஸோ ஒரு பிளான்ட் வந்து 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு 1000. இந்த பிளான்ட்ல எனக்கு நிறைய எஸ்எல்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன் 1, இது வந்து ரா மெட்டீரியலை வச்சிருக்கேன். இது வந்து ஸ்டோரேஜ் லொகேஷன் 2, இதில் வந்து எஃப்ஜி மெட்டீரியல்ஸை வச்சுருக்கேன். ஓகே. ஸ்டோரேஜ் லொகேஷன் 3, இது வந்து நான் வந்து ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ், அதாவது ஸ்கிராப்னே வச்சுக்கலாம், ஸ்கிராப்பிங் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரா மெட்டீரியலை வந்து நான் ஐஎம்மாக வச்சுருக்கேன், எஃப்ஜியை வந்து இடபிள்யூஎம்மாக வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வெண்டார்ட்டேருந்து வாங்குகிற ஸ்டாக்கெல்லாம் இந்த லொக்கேஷனில் ரிசீவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் இடபிள்யூஎம்க்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் க்ரியேட் பண்ணுவீங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆர் இந்த லொக்கேஷன் டு அந்த லொக்கேஷன். அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஐஎம்லேருந்து இடபிள்யூஎம்க்கு போகிறீங்க, ஐஎம்லேருந்து இடபிள்யூஎம்க்கு ஸ்டாக்கை மூவ் பண்ணுறீங்கன்னா அது வந்து இன்பவுண்ட். ஓகேவா? நீங்கள் இடபிள்யூஎம்லேருந்து ஸ்டாக்கை வந்து ஐஎம்க்கு கொண்டு வர்றீங்கன்னா அது வந்து அவுட் பாண்டாக ஒர்க் ஆகும். அதாவது இந்த செட்டப் பிரகாரம் அவுட் பாண்ட்னா நான் ஸ்கிராப்பிங்க்கு மாற்றுறேன் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ஐஎம் கொண்டு வரீங்கன்னா அது நான் பிக் பண்ணி இடபிள்யூஎம்ல இருக்க ஸ்டாக்கை பிக் பண்ணி நான் ஸ்கிராப்பிங் கொண்டு வரேன். கரெக்டாக? அப்போ வந்து எனக்கு அது வந்து அவுட் பாண்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்ட், ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன் என்ன இன்வென்ட்ரியில் ஐஎம்ஆ, டபிள்யூஎம்ஆ, இடபிள்யூஎம்ஆ, 3PLஆ, இந்த மாதிரி நிறைய டிசியா நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க பிஸ்னஸில். அல்டிமேட்டாக ஐஎம் இல்லைன்னா இடபிள்யூஎம் ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துட போகுது. ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து நீங்கள் ஸ்டாக்கை மூவ் பண்ணுறப்ப இதோட பேட்டர்ன் என்ன? அப்போது டிஃபைன் பண்ணுற சினாரியை வச்சு இதில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி உள்ளே வந்துடும். நான் அதை தான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறேன். ஒன்று இன்பவுண்ட், அப்படி இல்லைன்னா அவுட்பவுண்ட், அப்படி இல்லைன்னா இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர். இந்த 3 கேட்டகரி ஏதாச்சும் ஒன்று உள்ள வந்துடும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்ப ஐஎம், இடபிள்யூஎம்னா ஓகே, இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், எக்ஸ்டர்னல் வேர்ஹவுஸ். P3PL அப்படிலாம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணீங்களா? அதெல்லாம் என்ன? 3PL இஸ் அ காமன் வேர்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3PL தேர்ட் பார்ட்டி வேர்ஹவுஸ் சொல்லுவாங்க. ஓகே. அவங்க ஸ்க்ரீனே அவங்களுக்கு அந்த அவங்களா சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ 3PLனா என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வேர்ஹவுஸ் வச்சுருக்கேன். எனக்கு நான் கூட்ஸ் மூவ்மெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறேன். எனக்கு தேவையில்லாமல் ஒரு பிஸ்னஸோட இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து தென்னம்பாளையத்தில் ஒரு பெரிய பிளான்ட் பெரிய வேர்ஹவுஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? எனக்கு அந்த தென்னம்பாளையம் பிளான்ட்டுக்கு வேறு கம்பெனிலேருந்தெல்லாம் எனக்கு ஸ்டாக் வரும். நான் அங்கே ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு யாரு கேட்டாலும் எடுத்து கொடுப்பேன். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, இப்போ நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஆயில் டிஸ்ட்ரிபியூட்டர்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எல்லா ஆயிலும் எனக்கு என்னோட பிளான்ட்டுக்கு வந்துடும். பிளான்ட்ன்றது இந்த இடத்துல 3PL தான். என்னோட லாஜிஸ்டிக்ஸ் வந்துடும். வந்தவுடனே என்ன பண்ணுவேன், அந்த ஆயில் எல்லாத்தையும் நான் வந்து அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு நான் அனுப்பிச்சி விடுவேன். அவ்வளோதான் என்னோட வேலை. அதுக்கு நான் இவங்ககிட்ட சர்வீஸோ இல்லை பேமெண்ட்டோ வாங்கிப்பேன். ஸோ அப்போ 3PLன்றது என்னென்னா, ஒரு ஜஸ்ட்டு ஒரு வேர்ஹவுஸ். அந்த வேர்ஹவுஸ் வந்து யாருக்கு வேணுமானு ஒர்க் ஆகும். அதாவது எந்த டெடிக்கேட்டாக ஒரு பார்ட்டிக்குன்னு கிடையாது. யார் வந்தாலும் இப்போ நான் கோயம்புத்தூரை காலி பண்ணுறேன். ஓகேங்களா? என்னோடய பொருளெல்லாம் வந்து நான் எங்கேயாவது ஒரு வேர்ஹவுஸில் போய் வச்சுட்டு 3 மாதம் கழிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த பொருள் எடுத்து நான் என் வீட்டுக்கு மறுபடியும் வச்சுக்கிறேன். அப்போ அந்த 3 மாதத்துக்கு நான் ஸ்டே பண்ணதுக்கு பே பண்ணணும்ல. அப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அது ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு இதுக்காண்டி ஒர்க் ஆகாது. அது வந்து ஒரு பிளேஸ், அதை வந்து 3PL யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 3PLன்றது ஒரு காமன் வேர்டு. அந்த பிளேஸை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்றதுனால நம்ம 3PL சொல்கிறோம். ஓகே சார். ஓகேவா? சரி. இப்போ பாண்டட் வேர்ஹவுஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அருண்? சாரி அன்பு, பாண்டட் வேர்ஹவுஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவுண்டட் வேர்ஹவுஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ
அப்போது இப்போ நான் போடுறேன், நீங்களே பாருங்கள். பாண்டட் வேர்ஹவுஸ். அப்போ இதுவும் ஒரு காமனான வேர்டு தான். அப்போ இதுக்கான பிஸ்னஸ் மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து அவனே போட்டான் பாருங்க, கஸ்டம்ஸ்லேருந்து ஒரு கண்ட்ரோல். இப்போ நான் வந்து ஒரு 1 crore மெட்டீரியல் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணோன்னே நான் வந்து பே பண்ணி எடுக்கணும். என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை உடனே எடுக்கிறதுக்கு. எனக்கு இப்போ உடனே அந்த மெட்டீரியல் எடுத்து நான் ஒரு யூஸும் பண்ண போகிறதில்ல. நான் எப்போ பே பண்ணுறேன், ஒரு மந்த்லி ஒரு 5 lakhs 10 lakhs பண்ணி நான் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மெட்டீரியல் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பாண்டட் வேரஸில் வச்சுருவாங்க. ஓகேங்களா? அதை வச்சுட்டு நீ எப்போ கொடுக்குறியோ அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த ஸ்டாக்கை வச்சுருக்கிறதுக்கும் சேர்த்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, நான் உனக்கு காசு கொடுத்துட்றேன், எனக்குன்னு உன் பாண்டட் வேரஸில் எனக்குன்னு ஒரு பிளேஸ் ரெடி பண்ணி கொடுத்துரு, நான் எப்போனாலும் என் பொருளை வைப்பேன் எடுப்பேன், நீ அந்த பிளேஸ் காசு வாங்கிக்கோ. ஸோ இப்போ நீங்கள் பேங்க்கு போகிறீங்களா, லாக்கர் வச்சுக்கிங்களா, அதே கேட்டகரி. ஓகே. கரெக்டா? அந்த ம். பிஸ்னஸாக புரியுதா என்ன நடக்குதுன்னு? ஸோ அப்போ நான் இந்த வேர்ஹவுஸ் 3PL பாண்டட் வேர்ஹவுஸ் இதுக்கு ஒரு தனியாக ஒரு வேல்யூ கிடையாது. ஆனால் அந்த அந்த இதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றத வச்சு அவங்களே ஒரு ஜென்ரிக்காக ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க. அந்த வேல்யூ நம்ம ரீயூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். 3PLலாம் இப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு ரூல் கிடையாது, அப்படி சொல்ல வரேன். ஓகே ஒரு சார். பாண்டட் வேர்ஹவுஸ்னால் இப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு ரூல் கிடையாது. என் பிஸ்னஸ்க்கு நான் அதை எப்படி வேணாலும் நான் சின்ன சின்ன விதங்கள் மாற்றிப்பேன். அந்த அந்த வேர்டு வந்து காமன். அதை வச்சு உங்கள் மைண்டுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு ரூல் பண்ணிடக்கூடாது, அப்படி சொல்கிறேன். ஓகேவா? ஃபைன். இப்போ சரி, இப்போ இடபிள்யூஎம் ஏன் ரொம்ப ஹாட்டாக இருக்கு? ஏதாவது ஐடியா? அது இப்போ நியூ மாடியூலா இருக்குன்றனாலயா? ஃபர்ஸ்ட் வந்து வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்னு இருந்துச்சு. இப்போ எக்ஸ்டெண்டட் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்ன்ட்டு என்ன டீடைல்டா இருக்குன்றனால. ஓகே. ஸோ இப்படி தான், இதான் வந்து ஃபஸ்ட்டு எம்எம்ஐஎம்மாக இருந்துச்சு. அப்புறம் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. அப்புறம் இடபிள்யூஎம் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த வேர்ஹவுஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா, இப்போ பிஓ போட்டு ஜிஆர் பண்ண உடனே இங்கே வந்து ஒரு மெட்டீரியல் டாக்குமெண்ட்டை வச்சு தான் ஒர்க் ஆச்சு. ஒரு மெட்டீரியல் டாக்குமெண்ட்டை வச்சு தான் டபிள்யூஎம் ஒர்க் ஆச்சு. ஓகே. ஸோ ஆனால் இடபிள்யூஎம் அப்படி கிடையாது. இடபிள்யூஎம் வந்து ஒரு டெலிவரியை வச்சு ஒர்க் ஆகும். அந்த டெலிவரி வந்து இன்பவுண்டாக இருக்கலாம், அவுட் பவுண்டாக இருக்கலாம், ஏதோ வாட் எவர். ஸோ அப்போ அந்த டெலிவரி டாக்குமெண்ட் தான் இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். இந்த டெலிவரி டாக்குமெண்ட்டை வச்சு தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் வாட் எவர். சரி, இப்போ நான் வந்து டிஎம் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று வச்சுருக்கேன். அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்லாம் எனக்கு இந்த வேர்ஹவுஸோட மிங்கிள் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்னோட ஓல்டு டிசைன் வந்து மெட்டீரியல் டாக்குமெண்ட் வச்சிருக்கு. அப்போ நான் ஒரு கூட்ஸ் மூவ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு மெட்டீரியல் டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். அப்போ கூட்ஸ் மூவ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் டிஎம் ஆக்டிவ் பண்ணுறது எனக்கு அதுவே பெரிய சேலஞ்ச் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பழைய டிசைன் வந்து அப்கமிங் வர்ற டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆக மாட்டேங்குது. இந்த டிசைனை உடச்சி நான் பிரேக் பண்ணி எஸ்ஏபி பிரேக் பண்ணி நான் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா, இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை கொஞ்சம் எடுத்து இங்கே யூஸ் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல் டாக்குமெண்ட்க்கு பதிலாக பிஓ கிரியேட் பண்ண உடனே பிஓஓ இல்லை எஸ்ஓஓ வாட் எவர் இட் இஸ், நீ பிஓ கிரியேட் பண்ண ஒரு இன்பவுண்ட் கிரியேட் பண்ண, ஐபிடி கிரியேட் பண்ண, அது மாதிரி இங்கே எஸ்ஓ கிரியேட் பண்ணோம்னா ஒரு ஓடி கிரியேட் பண்ண, அதை வச்சு நான் இடபிள்யூஎம்ல ப்ராசஸ் பண்ணிக்கிறேன்றான். இங்கே வந்து நத்திங் நில், இங்கே வந்து எந்த ஆக்ஷனும் கிடையாது. ஓகேவா? இடபிள்யூஎம்ல போய் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண உடனே, ஓகேவா, இங்கே கிரியேட் பண்ண உடனே இந்த டெலிவரி வந்து இங்கே போயிடுது. இங்கே போய் தான் மறுபடியும் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறது. அப்போ பிஜிஆர் நான் வந்து இடபிள்யூஎம்ல தான் பண்ண முடியும். பிஜிஆர் அப்போ இடபிள்யூஎம்ல பண்ண பிஜிஆர் வந்து இந்த பிஓவில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். எப்படி ஆகும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே பிஜிஆர் பண்ண உடனே இந்த பிஜிஆரோட டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஐபிடியில் போட்டுரும். இதே இது
நான் ஒரு எஸ்ஓ கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ஓ கிரியேட் பண்ணணும், ஓடி கிரியேட் ஆகுது. ஓடி வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இங்கேருந்து இடபிள்யூஎம்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. ஸோ இடபிள்யூஎம்ல என்ன பண்ணுறாங்கன்னா பிக் பண்ணி பிஜிஐ பண்ணுறாங்க. பிஜிஐ பண்ண உடனே இந்த பிஜியோட டீட்டெயில்ஸ் வந்து மறுபடியும் இங்கே எடுத்துகிட்டு போய் போட்டுருது. ஓடியில் போயிட்டு டாக்குமெண்ட் அப்டேட் ஆயிடுது. ஸோ அப்போ இதனால எனக்கு என்ன, இப்பயும் இதே தானே பண்ணுது. இப்போ எனக்கு என்ன பெனிஃபிட்னா இங்கே டிஎம் ஜிடிஎஸ் பிபிடிஎஸ் அப்புறம் வந்து ஐ திங்க் இதுதான் மேஜராக இது நிறைய சப்போர்ட் பண்ணுது. ஸ்ட்ராங்காக இருக்குது சிஸ்டம். ரொம்ப இன்டகிரேஷனுக்கு உனக்கு அவ்வளோ ஹேண்டியாக இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. டிஎம்னா டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஜிடிஎஸ்னா குளோபல் ட்ரேட் சர்வீஸ். இங்கே பார்த்துக்குங்க, ஜிடிஎஸ்னா குளோபல் ட்ரேட் சர்வீஸ். ஓகேவா? பிபிடிஎஸ்னா ப்ரொடக்ஷன் ரிலேட்டட், எனக்கும் ஃபுல் ஃபார்ம் தெரியாது, ப்ரொடக்ஷன் பிளானிங் டீட்டெயில் ஷெடியூலிங். அப்புறம் எஸ்ஏபி இடபிள்யூஎம் டாக்கிங்னா ஒரு இப்போ எப்படி நீங்கள் வந்து எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குனே சில நேரம் எஸ்ஏபி இல்லாமல் சில இன்டகிரேஷன் சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா எம்ஏஎஸ் வச்சுருப்பாங்க. எம்ஏஎஸ்னால் ப்ரொடக்ஷனோட லைனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, ப்ரொடக்ஷனுக்கு ஏன் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கெல்லாம் இந்த இடபிள்யூ வந்து ரொம்ப ஹேண்டியாக சப்போர்ட் பண்ணுது. இன்டகிரேஷன்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் கன்வேயர் பெல்ட் எல்லாம் வச்சிங்கன்னா அப்படியே லைனில் போகணும்ல. இப்போ நம்ம ஏர்போர்ட்லாம் போனோம்னா கன்வேயர் பெல்ட் ரவுண்ட் வச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு பொருளை வச்சா அப்படியே சுற்றிட்டே இருக்கும். இது மாதிரி ப்ரொடக்ஷனில் நிறைய லைன் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டொமேட்டோவே வச்சுக்கோங்களேன், வெஜிடபிள்ஸு. டொமேட்டோ வந்து ஒரு லைனுக்கு போகுது, அந்த லைனில் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு அந்த கன்வேயரில் போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 5 டொமேட்டோவை எடுத்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அந்த கன்வேயரில் வர்றது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல ஒரு பக்கெட்டில் போட்டுட்டு பேஸ்டான கேஜியை வச்சு நான் ஒரு பேக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது என்னோட பிஸ்னஸ். ஏன்னா ஒரே வெயிட்டு ஒரே சைஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா அவங்க எப்பயுமே கவுண்ட்டாக தான் வச்சுப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஈஸியாக இருக்கும், வெயிட்டேஜ் பார்க்க மாட்டாங்க. வெயிட் வச்சா எனக்கு அந்த பேக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருள்லாம் அந்த ரியல் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பில்டு பண்ணுவாங்க. அப்போ அந்த கன்வேயர் பெல்ட் வந்து என்ன ஆகும்னா அந்த கனெக்டிவிட்டி இடபிள்யூஎம் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் ஃப்ளோ சிஸ்டம்ன்ற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஆர்எஃப்னா கன்னு, அந்த டிவைஸ் வச்சு ஸ்கேன் பண்ணுவோம்ல, அந்த ஸ்கேனிங்க்கு டபிள்யூஎம்ல மினிமமாக தான் இருந்துச்சு. இங்கே இடபிள்யூஎம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டபிள்யூஎம்மோட பிஸ்னஸ் ப்ராசஸில் அட்வான்ஸ்டாக என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் டெவலப் பண்ணி இடபிள்யூஎம்மாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஹை லெவலில் சொல்கிறேன். எம்எம்டபிள்யூஎம் இடபிள்யூஎம்முக்கான ஹை லெவல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாலே இவங்களே நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஐஎம்னா ஸ்டாக்கை வந்து லொக்கேஷன் லெவலில் தான் பார்க்க முடியும், டபிள்யூஎம்லேயே பார்க்கலாம், இடபிள்யூஎம் பார்க்கலாம். பட் பின் லெவலில் பார்க்குறதுக்கு டபிள்யூஎம் இடபிள்யூஎம் தான் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த பிக்கிங் லாஜிக், ரிமூவல் லாஜிக்லாம் இருக்குது. அது போக இந்த கீழே இருக்க இந்த ஆர்எஃப் டெக்னாலஜி, டாஸ்க் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, வேல்யூ ஆடட் சர்வீஸு, ஆப்பர்ச்சுனிட்டி கிராஸ் டாக்கிங், இதெல்லாம் வந்து டபிள்யூஎம்ல கிடையவே கிடையாது. ஸ்லாட்டிங், லேபர் மேனேஜ்மெண்ட்ன்றது ஹச்ஆரோட இன்டகிரேட் ஆகும். ஸோ இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக அவங்க வச்சிருக்க ஃபங்க்ஷனாலிட்டி. இது போக நம்ம நிறைய எனேபிள் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதான் ரீசன் டபிள்யூஎம் ரொம்ப ஹாட்டாக வரதுக்கான, இப்போ ஹார்ட் ஸ்கில்லாக இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஓகேவா? ஏதாவது கொஸ்டின்? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காப்பா? இல்ல சார். இல்ல கொஸ்டின்ஸ் இல்ல, புரிஞ்சது. ஓகே, சரி. இப்போ பேசிக்காக இடபிள்யூஎம்முக்குன்னு நிறையா செட்டப் இருக்குது. செட்டப்னா இப்போ S4 HANA சிஸ்டமில் இடபிள்யூஎம் வந்து எம்படடுன்னு சொல்லுவாங்க.
எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் எம்பெடட் சிஸ்டம்னா, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுற நம்ம ஒரு சிஸ்டமை கனெக்ட் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு லாஜிக்கல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? லாஜிக்கல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். இந்த லாஜிக்கல் சிஸ்டம் மூலியமாக தான் டேட்டா வந்து இன்னொரு ஏரியாவுக்கு போயிட்டு மறுபடியும் வரும். இது வந்து எஸ்ஏபியோட ப்ரீடிஃபைன்ட் வேர்டு. இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஸோ இந்த லாஜிக்கல் சிஸ்டத்தையே வந்து S4க்கு ஒன்றும் இடபிள்யூமுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு டெஃபனிஷனில் போட்டுக்கிறாங்க. இப்போ இடபிள்யூமுக்கு நானாக ஒரு ஓனாக ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஓனாக கிரியேட் பண்ணி அதை இதுக்குள்ளேயே தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இதுக்கு ஒரு நேம் இருக்கும். இந்த நேமுக்குள்ளேயே நான் இதுக்கு ஒரு டம்மியாக ஒரு நேம் கிரியேட் பண்ணி இதுக்குள்ளே ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கிறேன். மேட்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த S4ல இருக்கிற டேட்டா இடபிள்யூமுக்கு போகும், இடபிள்யூஎம் இருக்கிற டேட்டா S4க்கு வரும். ஆனால் அல்டிமேட்டாக எல்லாமே ஒரே ஐபிக்குள்ளே தான் இருக்கும். ஐபின்னா இப்போ நான் வந்து இந்த இதுக்குள்ளே போகிறேன் பாருங்களேன். இப்போ நான் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே லாகின் பண்ணிட்டு உள்ளே போகிறேன்னா எனக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு எனக்கு ஒரு இது வந்து இதான் வந்து என்னோட யூசரு, இதான் வந்து சிஸ்டம் ஐபி. இந்த சிஸ்டம் வந்து SCC4 அப்படின்னு ஒரு டீ கோட் இருக்கும். எனக்கு ஆத்தரைசேஷன் இருக்கான்னு தெரில, பார்க்குறேன். இப்போ நான் கிளைண்ட் வந்து 400 கிளைண்ட்னு உள்ளே போனேன். இப்போ அந்த 400 கிளைண்ட்டில் எனக்குன்னு ஒரு யூனிக்காக ஒரு லாஜிக்கல் சிஸ்டம் இருக்கும். அந்த லாஜிக்கல் சிஸ்டம் வழியாக தான் ஒரு டேட்டாவை சிஸ்டம் ஒரு டேபிளில் போய் சேவ் பண்ணுது. இன்கேஸ் ஏதாவது வேறு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஷோ ஆகலை. நான் ஒன்றா கூகுளில் காட்டுறேன். இது ஐடஸ் சர்வர், இது ரெண்டல் சர்வர் லிமிட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த இதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் கிளைண்ட் 400 கிளைண்ட்னா அந்த கிளைண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கல் சிஸ்டம் இருக்கும். ஓகேங்களா? இந்த லாஜிக்கல் சிஸ்டம் தான் எனக்கு என் சிஸ்டத்தையே கனெக்டிவிட்டி பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. SM57 அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. எனக்கு இதில் SM57 9 டிரான்சாக்ஷன் டஸ் நாட் எக்ஸ்ன்னு சொல்லுது. 59. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இதுதான் என்னோட சிஸ்டம். இப்போ நான் இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா 400 கிளைண்ட் இருக்குது. A4H SAP A4H 400. இப்போ SAPயில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இதுதான். இப்போ நான் இந்த சிஸ்டத்துலேருந்து நான் இன்னொரு சிஸ்டத்துக்கு டேட்டா அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இங்கே கனெக்டிவிட்டி பண்ணுவேன். என் கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் டெக்னிக்கல் பார்த்துப்பாங்க. இதை வந்து இடபிள்யூஎம்க்கு இப்போதைக்கு வேற ஒரு பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா S4 ஒரு தனி சிஸ்டமாகவும் இடபிள்யூஎம்க்கு ஒரு தனி சிஸ்டமாகவும் சிஸ்டம்ல இவனே டிஃபைன் பண்ணி அதை டேட்டா புஷிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறான். அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் ஒரு புரிதலுக்கு மட்டும் தான். இது ஒன் டைம் செட்டப் தான். பெரும்பாலும் இதை சீனியர்ஸ் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎம்மோட இன்டர்ஃபேஸஸில் இந்த நான் ஒரு டம்மியாக நானே ஒரு டம்மியாக ஒன்று கிரியேட் பண்ணுவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, லாஜிக்கல் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு டம்மியாக ஒரு லாஜிக்கல் சிஸ்டம் கிரியேட் பண்ணுவேன். எனக்கு இடபிள்யூஎம்க்கு ஒரு லாஜிக்கல் சிஸ்டம் வேணும்னா S4 EWM இது இப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோன்னா அல்டிமேட்டாக என்னோட இந்த இடத்துல போனீங்கன்னா இங்கே நான் அசைன் பண்ணிடுவேன். இப்போ இதுதான் வந்து என்னோட சிஸ்டம். இந்த சிஸ்டமில் ரிசீவரும் இவன் தான், டேட்டாவை கொடுக்குறதும் இவன் தான், டேட்டாவை வாங்குறதும் இவன் தான். எல்லா இடத்துலையும் இதை கொடுத்துட்டேன்னா இது ஒர்க் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா அல்டிமேட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே சிஸ்டத்துக்குள்ளே S4 தனியாக EWM தெரியான்னு சும்மா டெம்பரரியாக பிரிச்சுட்டு டேட்டா புஷ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒன் டைம் செட்டப். இது நான் ப்ராப்பராக டாக்குமெண்ட் தரேன். இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ரொம்ப டீட்டெயிலாக இதுக்குள்ளே போகணும். ஓகேவா? சரி. இப்போ இது வந்து சிஸ்டம் கனெக்டிவிட்டி. இதை தாண்டி வேறு சில செட்டப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ நான் எப்படி சொன்னேன்னா ஒரு பிளான்ட்டு, ஒரு லொக்கேஷன், இது ஐஎம்மாக ஒர்க் ஆகும், இது இடபிள்யூஎம்மாக ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோ போடுறேன். அந்த ஃப்ளோ வச்சு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு PO போடுறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் அந்த இடத்துல இருந்து அப்படியே
உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டம்மியாக ஒரு பிஓ கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டுக்குமே வேறு வேறு லொக்கேஷன் போடுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து இடபிள்யூஎம் லொக்கேஷன், செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஐஎம் லொக்கேஷன். இது எப்படி நீங்கள் கீ மட்டும் தானே போடுறீங்க, எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ சேவ் பண்ணிடுறேன். ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் பேசிக்காக எஸ்ஏபி மட்டும் தான் சொல்கிறேன். நம்ம அந்த ஃப்ளோ வர்றப்போ உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவேன் இது என்ன பண்ண போகிறோம், ஏன் இதெல்லாம் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சிஸ்டம் ஐஎம்னா என்ன, இடபிள்யூம்னா என்ன, எங்கேருந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படியெல்லாம் வந்து ஃப்ளோ வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, ஆர்க் வேல்யூஸ் எப்படி டெஸ்ட் பண்ணணும், அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு ஃப்ளோவை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காண்டி ஃப்ளோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன சொன்னேன் எக்ஸலில் அவுட்பவுண்ட் டெலிவரினா எனக்கு சாரி இடபிள்யூம்னா எனக்கு டெலிவரி கிரியேட் ஆகணும்னு சொன்னேன். சரி, அப்போ நான் டெலிவரி கிரியேட் பண்ணுறேன். இதுதான் பிஓ. இந்த பிஓ நம்பருக்கு டெலிவரி கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு கோட் இருக்குது VL31N. இப்போ நான் அந்த பிஓ நம்பரை கொடுத்துறேன். இதான் என்னோட பிஓ நம்பர். என் பிஓ நம்பர் கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு 2 ஐட்டம் இருக்குது. ஒரு ஐட்டம் வந்து இடபிள்யூஎம், இன்னொரு ஐட்டம் ஐஎம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இடபிள்யூஎம் ஐட்டத்துக்கு மட்டும் கிரியேட் பண்ணுறேன். செகண்ட் இடத்தை இந்த இடத்துல டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இடபிள்யூஎம் மட்டும் ஐட்டத்தை கீழே அந்த எரர் மெசேஜ் இது இன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும், அதை ரீட் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுதுன்னா இன்பவுண்ட் டெலிவரி கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன், இது வந்து இடபிள்யூஎம்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. கிளியரா? கிளியர் சார். ஓகே, இப்போ மறுபடியும் இதே பிஓ வச்சு இன்னொரு டெலிவரி கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஐஎம் லொக்கேஷனுக்கு கிரியேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஐட்டம் தேவையில்லை, ஃபஸ்ட் ஐட்டத்தை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணேன்னா இப்போ மறுபடியும் செகண்ட் ஐட்டத்துக்கு அதே பிஓக்கு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண இப்போ என்ன சொல்லுது, இன்பவுண்ட் நம்பர் மட்டும் கிரியேட்டட், டிஸ்ட்ரிபியூட் ஆகல. அப்போ நீங்க பேஸ் அப்போ இது எனக்கு எப்படி தெரியும், இதுக்கு வந்து இது வந்து இடபிள்யூஎம், இது வந்து எம்எம் அப்படின்னு சிஸ்டத்துக்கு எப்படி தெரியும்னா, சி எனக்கு இன்பவுண்ட் டெலிவரி கிரியேட் பண்ணுறப்ப இந்த இடத்துல எனக்கு பிளான் டு ஸ்டோரேஜ் லொகேஷன் இருக்குது. கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா யூஸ்வலாக வந்து நம்ம எம்எம்ல ஒரு கான்ஃபிக் பண்ணுவாங்க ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கான்ஃபிக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்னோட பிளான்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது வேர் ஹவுஸ் நம்பர் அசைன் இருக்குன்னு பார்க்குறேன். JK1999. ஸோ இங்கே பிளான்ட் கேட்குது JK1க்கு 999க்கு எதுவுமே அசைன் ஆகலை. இதுவரையும் JK1 இருக்கு, 999க்கு எதுவுமே அசைன் ஆகலை. ஆனால் AFSக்கு ஒரு வேர் ஹவுஸ் நம்பர் அசைன் ஆயிருக்கு. கிளியரா? அதாவது இது வந்து ஐஎம், ஏன்னா இங்கிட்ட வேர் ஹவுஸ் நம்பரே டேக் ஆகலைன்னா இது ஐஎம்ல தான் ஒர்க் ஆக போகுது. கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் இங்கே போயிட்டு அதரில் போயிட்டு 1800022445 இங்கே போனேன்னா இதுக்கு முன்னாடி இருக்க டெலிவரி போனேன்னா இங்கே AFS இருக்குது. இங்கே AFS இருக்கிறதுனால இந்த KCS ஒர்க் ஆகுது, வேர் ஹவுஸ் நம்பராக ஒர்க் ஆகுது. இந்த KCS வந்து WMஆ தானே இருக்குது, நீங்கள் இடபிள்யூஎம்ல சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கு அவங்க SAPயில் என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் நான் டாக்குமெண்ட் கொடுப்பேன், இப்போதைக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இங்கே போனீங்கன்னா சாரி இங்கே இருக்காது, இந்த லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸிக்யூஷன் இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டட் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல போனீங்கன்னா இப்போ என்னோட KCS அப்படின்றது வந்து KCSன்ற வேர்ஹவுஸ் வந்து எனக்கு இடபிள்யூஎம்மாக ஒர்க் ஆகும்னு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் அது இடபிள்யூஎம்க்கு போகுது. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன், இதை லோக்கல் டபிள்யூஎம்மாக போட்டேன்னா எனக்கு போகாது, மெட்டீரியல் டாக்குமெண்ட் மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ WM எங்கே ஆக்டிவ் ஆகுது அப்படின்றதுக்கு இதான் ரீசன். இந்த WM வந்து எப்போ இடபிள்யூஎம்மாக ஆக்டிவ் ஆகுதுன்னா இந்த கான்ஃபிக்னால தான் வருது. KCSன்ற கான்ஃபிக் இந்த கீ வேல்யூ இந்த இடபிள்யூஎம்ன்றது எனேபிள் பண்ணதுனால தான் இடபிள்யூஎம் சிஸ்டத்துக்கு போகுது. ஓகேவா? இப்போ இந்த KCSன்றது இடபிள்யூஎம்ல வேற நேம்ல டிஃபைன் ஆயிருக்கும். பார்த்துடலாம். இங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸ்ல இந்த KCSன்றது
இந்த கேசிஎஸ்ன்ற வேர்ஹவுஸ் வந்து இந்த இடபிள்யூஎம் வேர்ஹவுஸ்க்கு அகேன்ஸ்டாக அசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் வந்து இடபிள்யூஎம்ல போய் இன்பவுண்ட் தானே கிரியேட் பண்ணேன். அப்போ இன்பவுண்டில் இதெல்லாம் முன்னாடி பழைய வேர்ஷன்ஸு, இப்போ பிஆர்டிஏ தான் யூஸ் பண்ணுறோம். பிஆர்டிஏ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோட வேர்ஹவுஸ் நம்பரை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இன்கேஸ் தப்பாக இருந்துச்சுன்னா நாங்கள் மாற்றலாம். இதுதான் என்னோட வேர்ஹவுஸ். ஓகே, இப்போ என்னோட டெலிவரி இங்கே கொடுக்குறேன். நான் என்ன டெலிவரி கிரியேட் பண்ணேன்? ஸோ 45 வந்து 182245. ஸோ இங்கே போயிட்டு 45 கொடுத்தேன்னா எனக்கு இந்த டெலிவரி இங்கே வந்துடும். கிளியரா? எப்படி ஏன் இங்கே வந்துச்சு? இப்போ இதே 46 போட்டேன்னா வராது. ஏன்னா 46க்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நீ ஏன் என்கிட்ட கேட்குறன்ற மாதிரி சொல்லிடும். அப்படி ஒரு டெலிவரியே இல்லைன்றோம். ஏன்னா 46 வந்து 99 ஐஎம்லேயே முடிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி நான் ஏடிஎம் ப்ராசஸ் பண்ண முடியும்? ஓகேவா? இப்போ இதோட நான் என்னோட ஆர்க் வேல்யூஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. இதுக்கப்புறம் சில செட்டப்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்ன செட்டப்னா, இப்போ நீங்கள் ஒரு பிளான்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ JK1 ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளான்ட் வந்து நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணும். சம்டைம்ஸ் இந்த பிளான்ட் வந்து நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணும். என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு SAP பிளான்ட் இப்போ பாருங்களேன். SAP வந்து பிளான்ட் வந்து என்னென்ன ரோலாக ப்ளே பண்ணுறதுக்கு மேஜராக ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொக்யூர்மெண்ட் பிளான்ட்டு. ஒரு பிளான்ட்டை ஸ்டாக்கை வாங்கி ஸ்டாக்கை ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் அது வந்து சேல்ஸு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரா, அதாவது ஒரு வேர்ஹவுஸ் ஏரியாவாக என்னால் வைக்கிறதுக்கு எனக்கு ப்ரொவிஷன் இருக்குது. இன்னொன்று, எனக்கு பர்டிகுலர் பிளான்ட் வந்து ஆல்வேஸ் சர்வீஸ்னால் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் அவங்க வந்து பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னோட பிளான்ட்ல இருந்து அவங்க பிளான்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அனுப்புவேன். அதை வச்சு அவங்க அந்த கஸ்டமருக்கு வர சர்வீஸ் மட்டும் பண்ணி அனுப்புவாங்க. அது ஒரு கேட்டகரி. அப்புறம் சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டாங்க. வர்ற ஸ்டாக்கை வாங்குவாங்க, வைப்பாங்க, அப்படியே இன்னொருத்தவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இன்னொருத்தவங்க இன்னொரு பிளான்ட்டு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் குட் எக்ஸாம்பிள் தான். பட் நம்ம ஆல்ரெடி வேற ஒரு பர்பஸுக்கு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெடிக்கேட்டடாக ஒருத்தன் வந்து எனக்கு ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி தரலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், லட்சுமி மில்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ லட்சுமி மில்ஸுக்கு நான் வந்து ஒரு காட்டனை ரெடி பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் என்னோட வேலை. அப்போது நான் வந்து ஒரு 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவேன். லட்சுமி மில்ஸ் வந்து எனக்கு ஒரு 1 கோடி ரூபா வந்து சப்போர்ட் பண்ணுவான். சப்போர்ட் பண்ணனா நான் அவனோட பணத்தையும் வாங்கிட்டு நான் ஒரு பிளான்ட்டை போட்டுட்டு நான் மேனுஃபேக்சர் பண்ணி அவனுக்கு மட்டும் சப்ளை பண்ணுவேன். அப்போ அதுக்கு பேர் வந்து தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரர், 3PMன்னு சொல்லுவாங்க. டெடிக்கேட்டடாக அவன் எனக்குனே சப்ளை பண்ணுவான். அப்போது இந்த 3PMே நான் ஒரு பிளான்ட்டாக வச்சுக்கிறணும், எனக்கு வெண்டாராக வச்சுக்கலாம், ஒரு பிளான்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு அவன் மேனுஃபேக்சர் பண்ணி அங்கே வச்சிருவான், நான் போய் ஸ்டாக் அந்த பிளான்ட்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வருவேன். அப்போ எனக்கு அது ஒரு பிளான்ட்டாக இருந்தால் எனக்கு ஈஸியாக STO வழியாக நான் மூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்கலாம். அப்போது ஒரு பிளான்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் வச்சு அதை டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, பிளான்ட் வில் பிளே டிஃப்ரெண்ட் ரோல். அதே மாதிரி தான் இந்த இடபிள்யூஎம்மும் நம்ம எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ நான் டெடிக்கேட்டடாக என் கம்பெனிக்கு வேண்டி ஏன் ஒரு ப்ராடக்ட் மட்டும் வச்சு எடுக்க போகிறேன்னா, நான் வந்து இடபிள்யூஎம் சிம்பிளாக வச்சுப்பேன். நிறைய கஸ்டமர்ஸோட ஸ்டாக்கெல்லாம் வச்சு அவங்க கஸ்டமர்ஸ் ஆர்டருக்கு நான் டெலிவரி பண்ணுறேன்னா அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பேன், ஏரியா பிரிப்பேன். நிறைய ஏன்னா மல்டிபிள் கம்பெனியோட நிறைய ஆர்டர்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பேஸ்டான அந்த இடபிள்யூஎம்மோட ரியல் பிஸ்னஸ் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிஃபைன் பண்ணுவேன். ஓகேவா?
சரி, இப்போ நான் எக்ஸிக்யூஷனுக்கு வரேன். இப்போ நான் 4 5 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் 5 இங்கே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அன்லோடிங், கூட்ஸ் ரிசிப்ட், ரிஜெக்ட்டு, அப்புறம் வந்து யார்ட் மேனேஜ்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளானிங், டிஎம்ல ஏதாச்சும் வேணும்னா பிளான் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நீங்கள் இந்த இன்வென்டரிக்குள்ள போனீங்கன்னா இதுக்குள்ளே பேக் பண்ணலாம், அன்லோட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்குள்ள இதுக்குள்ளே இருக்குது. அது போக இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூனிட்டு, ஹேண்ட்லிங் யூனிட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போது இதெல்லாம் எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, என் பிஸ்னஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கிறப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்கு வேணுன்றப்ப உங்கள் இடபிள்யூஎம் நிறைய ஆப்ஷன்ஸ் சப்போர்ட் பண்ணும். டபிள்யூஎம் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. அந்த ரீசனுக்காண்டி தான் இங்கே இதில் கொண்டு போகிறாங்க. இப்போது இது போக எனக்கு இதில் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஆர்ஓ வழியாக தான் நம்ம கான்ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஒரு பிஸ்னஸோட டிசைன் எப்படி இருக்குன்றத நம்ம இங்கே போய் தான் கான்ஃபிக் பண்ணுவோம். இங்கே போனேன்னா இங்கே டபிள்யூஎம்மோட ஸ்டோரேஜ் டைப், சாரி இடபிள்யூஎம்மோட ஸ்டோரேஜ் டைப், எக்ஸாம்பிளுக்கு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து டபிள்யூஎம்லையும் இதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் டைப் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணுறேன். எஸ்பிஆர்ஓ ரெஃபரன்ஸ், லாஜிஸ்டிக் எக்ஸிக்யூஷன், வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் டேட்டா, ஸ்டோரேஜ் டைப். இங்கேயும் டபிள்யூஎம் அதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே புட்டவே கண்ட்ரோல், ஸ்டாக் ரிமூவல் கண்ட்ரோல், இந்த ரெண்டு ப்ரொவிஷன்ஸ், அதுவும் ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் இடபிள்யூஎம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது பாருங்கள். ஜென்ரல்ன்ற டாபிக்லேயே நிறைய ஒரு இருக்குது. அப்புறம் புட்டவேல நிறையா வச்சுருக்கான். பிக்கிங்கில் ரொம்ப சிம்பிளிஃபையாக வச்சுருக்கான். ஏன்னா பிக்கிங் வந்து ஒரு வேற கேட்டகரியில் அவன் இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கான். பட் அது ரியலாக நீங்கள் உள்ளே போகிறப்ப தான் தெரியும். அது போக அடிஷ்னலாக சில குட்ஸ் மூவ்மெண்ட் கண்ட்ரோல்னு ஒன்று வச்சுருக்கான். அப்புறம் ஸ்டாக்கை ரிப்ளீஸ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு சில ப்ரொவிஷன் வச்சுருக்கான். ஆனால் இங்கே டபிள்யூஎம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். இப்போ ஃபைனா ஓரளவுக்கு ஹை லெவல் ஐடியா புரியுதா? எஸ் சார். எஸ் சார், புரியுது. ஓகே ஃபைன். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாக்குமெண்ட் மட்டும், இந்த இடபிள்யூஎம் டாக்குமெண்ட்டு இதையும் ஜஸ்ட்டு எண்டு டு எண்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன், கிளியர் ஐடியா வரும். ஓகே, இப்போ வந்து ஸோ இப்போ இந்த டெலிவரி வந்து இடபிள்யூஎம்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா இடபிள்யூஎம் தான் கூட்ஸ் ரிசிப்ட் பண்ண முடியும். இப்போ இந்த இடபிள்யூஎம் பண்ண கூட்ஸ் ரிசிப்ட் வந்து எனக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இது வந்து இடபிள்யூஎம்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. இடபிள்யூஎம்ல ஜிஆர் பண்ணோம், எனக்கு இங்கே வந்துடுச்சு. எனக்கு இங்கே மெட்டீரியல் டாக்குமெண்ட் 101 மூமெண்ட் வந்துடுச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் ஐட்டத்துக்கு போகிறேன். செகண்ட் ஐட்டம் ஐஎம்ல இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஐஎம்முக்கு ரிசீட் பண்ணுறேன். இப்போ ஐஎம்க்கு ரிசீட் எடுத்து பண்ணால் நார்மலாக நம்ம ஸ்டாண்டர்ட்லேயே மிகோ கொடுத்துருக்காங்க, மிகோவிலேயே ரிசீட் பண்ணுறேன். ரிசிப்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சாரி, ரிசிப்ட் ஆகும், ஏன்னா இன்பவுண்ட் டெலிவரி கிரியேட் பண்ணிட்டோம், அதனால் ரிசிப்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே எனக்கு இப்போ பிஓ நம்பர் தெரியுது, அதனால் பிஓ நம்பரை போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு லைன் ஐட்டம் 20 மட்டும் தான் வருது. நான் பிஓ நம்பர் மட்டும் தானே போடுறேன். எனக்கு ஏன் 10 வரலன்னா 10 மிகோலோட ஸ்கோப் கிடையாது, அதனால் அது ஒர்க்கே ஆகலை. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஒரு ஐட்டத்தையும் ரிசீவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 2 ஐட்டமே ரிசீவ் ஆயிடுச்சு. நீங்கள் இங்கே போயிட்டு பிஓவில் போய் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோடில் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து இடபிள்யூஎம்ல ரிசீவ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஐட்டத்தை, செகண்ட் ஐட்டத்தை ஐஎம்ல ரிசீவ் பண்ணியிருக்கேன். இது என்ன எனக்கு நான் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது? ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. நான் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து இன்வென்ட்ரி ரிப்போர்ட் டெய்லி வந்து வேர்ஹவுஸில் வந்து ரன் பண்ணுவாங்க. இன்னைக்கு டெய்லி எவ்வளோ ரிசீப்ட் ஆயிருக்கு, எவ்வளோ வந்து இஷ்யூ ஆயிருக்கு, ஸ்டாக்கோட ஸ்டேட்டஸ் என்ன,
அப்படின்றப்போ டெய்லி வந்து ஸ்டாக்கோட டோட்டல் வேல்யூ எல்லாம் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னைக்கு டேட் போட்டு இன்னைக்கு டேட்டில் எவ்வளோ ரிசிப்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறேன். பார்த்தோன்னா இங்கே எனக்கு இருங்க ஒரு நிமிஷம். இங்கே எனக்கு ரெண்டு நம்பருமே இருக்கு. இது போக மெட்டீரியல் டாக்குமெண்ட் இண்டிகேட்டர் வேர்ஹவுஸ் நம்பர் எல்லாமே இருக்கு. ஓகே, இந்த 2 வேர்ஹவுஸ் நம்பரையும் ஆட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வந்து எங்கேருந்து ஜிஆர் ஆச்சுன்னு எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நம்பரே இருக்கும். இந்த நம்பர் வழியாக இந்த இடபிள்யூஎம்ல ஜிஆர் பண்ணி இந்த நம்பர் வழியாக தான் எனக்கு ஜிஆர் ஆயிருக்கு, இந்த லாஜிக்கல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் இங்கே கிளியராக கிடச்சிரும். ஓகேவா? பேக்கு. இப்போ ஐஎம்ல ரிசீவ் பண்ண டாக்குமெண்ட் எடுத்து செக் பண்ணுறேன். இங்கே செக் பண்ணேன்னா இங்கே வந்து எனக்கு அந்த டபிள்யூஎம்ன்ற டேபே இருக்காது, ஏன்னா நான் ஐஎம்லேயே முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் எனக்கு இந்த ரிப்போர்ட்டில் வந்து நான் அந்த நம்பர்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எல்லா டாக்குமெண்ட்டையும் செலக்ட் பண்ணி ரைட் மூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த இந்த டாக்குமெண்ட்லேயே எனக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஸ் தெரியும். பிஓ நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பரு ஆக்சுவலாக இது டெஸ்டர் இருந்தாலும் நிறையா டெவலப்மெண்ட் மிஸ் ஆகுது. பட் எனக்கு இது இடபிள்யூலேருந்து வந்திருக்கு, இது ஐஎம்லேருந்து வந்திருக்குன்றது எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே கிளியராக பார்ப்போம். இந்த வேர்ஹவுஸ் டாக்குமெண்ட் ஃபில் ஆயிருந்துச்சுன்னா இது இடபிள்யூலேருந்து வந்திருக்கு, ஃபில் ஆகலைன்னா ஐஎம்ல வந்திருக்குன்னு கண்டுபிடிப்பேன். அது போக நீங்கள் இடபிள்யூஎம்ல நடக்கிற ஜிஆர்ஸ் வந்து ஆல்வேஸ் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த இன்பவுண்ட் டெலிவரி நம்பர் இந்த சீரீஸில் தான் இருக்கும். இதை வச்சு டிக்ளேர் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்காக என்ன சொல்லியிருக்கேன்னா இடபிள்யூஎம்மோட ஹை லெவல் ஓவர்வியூ சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தோட கனெக்டிவிட்டி, இதுக்கப்புறம் சில கட் ஓவர்ஸ், அதாவது ஈச் இடபிள்யூஎம் நம்பரை ஆக்டிவ் பண்ணுறப்ப சில கட் ஓவர்ஸ்னு ஒன்று இருக்குது. கட் ஓவர்ஸ்னால் ஒரு கிளைண்ட்டு, இப்போ நம்ம கிளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், குவாலிட்டி சர்வர், ப்ரொடக்ஷன் சர்வர், இப்படி தான் வச்சுருப்போம் யூஸ்வலாக. அப்போது நான் ஒரு இடபிள்யூஎம் கிரியேட் பண்ணுறேன்னா அதுக்கு ஈச் கிளைண்ட்லேயும் நான் சில செட்டப்ஸ்லாம் பண்ணணும். அதான் கட் ஓவர். இப்போ கட் ஓவர்க்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டே வச்சுருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடபிள்யூஎம் கட் ஓவர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ அதை வந்து தனியாக ட்ராக் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சப்ளை செயின் யூனிட் கிரியேட் பண்ணணும், அப்புறம் வேர்ஹவுஸ் அசைன்மெண்ட் பண்ணணும், நம்பர் ரேஞ்சஸ் கொடுக்கணும், கண்டிஷன்ஸ், அதாவது ஹச்யூ லேபிள் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரெக்கார்டு கிரியேட் பண்ணணும், அப்புறம் வந்து கியூ செட்டப் பண்ணணும், அப்புறம் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்மளோட டபிள்யூஎம் நம்பரும் ஆக்டிவில் இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் இந்த ஆர்எஃப் டிவைஸை யூஸ் பண்ணுறதுக்கு சில செட்டப்ஸு, அப்புறம் கியூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு பேட்ச் ஆப் எவ்ரி 5 minutes ஒன்ஸ் ரன் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம MM01 மெட்டீரியல் மாஸ்டர் கிரியேட் பண்ணுற மாதிரி இடபிள்யூஎம்லேயே ப்ராடக்ட் மாஸ்டர்னு ஒன்று இருக்குது. எம்எம்ல என்ன இருக்காதோ அதே தான் வரும். பட் ஆனால் இடபிள்யூஎம்க்கு அதை சில இதெல்லாம் எனேபிள் பண்ணுவோம். புட்டவே கண்ட்ரோல் இண்டிகேட்டர், பிக்கிங் கண்ட்ரோல் இண்டிகேட்டர்லாம் எனேபிள் பண்ணுவோம். அதெல்லாம் ப்ராப்பராக செட்டப் பண்ணியிருக்கா, அப்புறம் மாஸ் சேஞ்சஸ்லாம் பாசிபிளா அப்படின்ற கேஸ்லாம் செக் பண்ணுவோம். அது போக கடைசியாக இடபிள்யூஎம்மோட பின் மாஸ்டர், ஒரு ஸ்டோரேஜ் டைப்புக்கு நிறையா பின்ஸ் இருக்கும், லைன், அதெல்லாம் கிரியேட் பண்ணி இதெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இடபிள்யூஎம் ஒரு டேட்டாவே ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இதில் எல்லாமே மஸ்ட்டுன்னு கிடையாது, சில இதெல்லாம் மஸ்ட்டு. இது மஸ்ட்டு, இது மஸ்ட்டு, நம்பர் ரேஞ்சஸ் மஸ்ட்டு, இது மஸ்ட்டு, அப்புறம் பின் மாஸ்டர் மஸ்ட்டு. இதெல்லாம் பின் மாஸ்டர் மஸ்ட்டு. ப்ராடக்ட் மாஸ்டர் கூட மேனுவலாக போட்டால் ஒர்க் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மாதிரி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா ஃபஸ்ட்டு அதை டார்கெட் பண்ணுவோம், அப்புறம் எதெல்லாம் ஆட்டோமேஷனுக்கு இம்ப்ரூவ் பண்ணுதோ அதை டார்கெட் பண்ணுவோம். சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியலுக்கு எனக்கு என்ன வேணுமோ அப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும், ஆனால் ஒன்றுக்கும் அதுக்கு நிறையா ஸ்டடீஸ் இருக்குது. இப்போ நான் வந்து BD64 இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்னு ஒரு சீட்டு போட்டிருக்கேன். இந்த இதுக்குள்ளே நிறைய செட்டப்ஸ் போடுறேன். ஓகேங்களா?
இப்போ இது வந்து எஸ்எம்கியூஆர், இது வந்து கியூ செட்டப். இந்த கியூ செட்டப்பில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத போடுறேன். நம்பர் ரேஞ்சஸில் எவ்வளோ இடபிள்யூஎம்ஸ் இருக்குது, எந்தெந்த டாக்குமெண்ட்டுக்கெலாம் நம்பர் போடுறேன் இப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி அதை தனியாக வச்சுப்போம். ஏன்னா ஈச் கிளைண்ட்டில் ரிப்பீட்டடாக பண்ணணுன்றனால. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக சில இதெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நான் டாக்குமெண்ட் கெடுப்பேன். இந்த மாதிரி ஹை லெவல் டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே. ஏதாவது கிளாஸ் டைமிங்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், எப்படி கன்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் கொடுத்துட்டேன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். எனக்கு இஷ்யூ இல்லை. 9 to 9 ஓகே. 9 to 10 ஓகே. ஹர்ஷினி உங்களுக்கு? இஃப் பாசிபிள்னா 8 to 9 எனக்கு ஃபைன் தான். உங்களுக்கு ப்ரோ, உங்களுக்கு 8 to 9 ஓகேவா? இல்லை 8 to 9 கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ 9 to 10 பெட்டராக இருக்கும். அப்படியா? ஆக்சுவலி எனக்கும் 9 to 10 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் 9க்கே க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஒரு ½ an hour இங்கிட்டு மாற்றிக்கலாமா? அது உங்களுக்கு செட் ஆகுமா அன்பு? அன்பு உங்களுக்கு செட் ஆகுமா? 8:30 8:30 ஏன்னா முடிஞ்சு வர்றதுக்கு டைம் அதனால தான் பார்க்குறேன். நான் ஒவ்வொரு டைம் வேற ஹவுஸ்ல சொல்ல முடியாது, வெஹிக்கிள்ஸ் பெண்டிங் ஆயிடுச்சுன்னா ஷெடியூல் இழுத்துருவாங்க. அதனால தான். ஸோ 9 o'clockனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், வந்துட்டு உடனே ஆன் பண்ணிடுவேன். ஓகே, பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில். ஓகே. இப்போ எவ்வளோ பாசிபிள் பண்ண முடியுமோ 9 to 10 பெட்டராக இருக்கும். சரி, ஓகே. இப்போ யூஸ்வலாக என்ன மாதிரி கிளாஸ் கொண்டு போவேன் அப்படின்னா, சேட் செஷனே இல்லையா? சரி, வீக்லி 2 கிளாஸு, வீக்கெண்டு ஒரு கிளாஸு அந்த மாதிரி கொண்டு போவேன். இல்லைனா வீக்லி 2 கிளாஸு, வீக்கெண்ட் 2 கிளாஸ் அப்படி போகலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இந்த மாதிரி நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் ஒரு டாபிக் எடுத்துட்டேன்னா அது நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேசிக்காவது ஒரு ஹிண்ட் ஸ்பாட்டாக தான் உங்களுக்கு அது மறக்காமல் இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப எப்போ அதை லேர்ன் பண்ணுறது கஷ்டமாயிரும். ஸோ அதனால தான் அந்த கேப் கொடுக்குறது. ஸோ எப்படி எந்த மாதிரி டைமிங் வச்சுக்கலாம், எந்த மாதிரி டேட்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு? எப்படி என்னென்ன டேட் சொன்னீங்க சார்? வீக்லி 2 days, வீக்கெண்டு 1 day, இல்லைனா வீக்கெண்ட் 2 days அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இப்படி வச்சுக்கலாம்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. வீக்கெண்ட்னா என்ன மாதிரி டைமிங்? பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். காலையில் 9லேருந்து 12 ஏதாவது ஒரு 1 hour. ஓகே. வீக்லி ட்வைஸ் அண்ட் வீக்கெண்ட் ட்வைஸ் எனக்கு ஓகே தான். ஓகே. வீக்கெண்டு வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். 9 to 10, ஏர்லியர்னா 11 to 12 போட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு கிளாஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா? இல்லை, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொருத்தையும் இல்லை இது இம்பார்ட்டன்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் எப்போ வரீங்களோ அப்போ தான் அந்த செஷன் எடுப்பேன். ஸ்கிப் பண்ணலாம் பண்ண மாட்டேன். ஓகே. ஏன்னா எனக்கு பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகுது, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. பட் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் புரியும், இல்லைன்னா கண்டிப்பாக கஷ்டம். நான் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸும் மினிமம் லெவல் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். நான் எக்ஸிக்யூட் பண்ணியும் காட்டிடுவேன். இந்த கான்ஃபிக்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் காட்டிடுவேன். அது போக அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு மினிமமான இன்ஃபர்மேஷன் வச்சு கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணி அந்த ஃப்ளோவை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் கூட்ஸ் ரிசிப்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்பவுண்ட் கூட்ஸ் ரிசிப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக இதுக்குள்ளே கான்ஃபிகோட ஒரு பாத்தும் அதோட இன்ஃபர்மேஷன் இதில் கிளியராக இருக்கும். ERPயில் என்ன இருக்கும், அப்புறம் EWM எங்கே போகணும், இது ஹை லெவல். ஓகேவா? எதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஈச் நோடையும் நாங்கள் டிஃபைன் பண்ணியிருப்பேன். இந்த நோடில் போய் இதை நீங்கள் செக் பண்ணிக்க, இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கும், இதெல்லாம் போய் செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன். எல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெஸ்டிங்க்கு சில ஸ்டெப்ஸு கொடுப்பேன்.
டெஸ்டிங் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிஓ கிரியேட் பண்ணுங்கள், இன்வான்வரி கிரியேட் பண்ணுங்கள், பிஆர்டிக்கு மூவ் ஆச்சான்னு மாற்றுங்க, பிஆர்டியில் மூவ் ஆச்சுன்னா கூட்ஸ் விசிட் பண்ணுங்கள், அப்புறம் வேற ஸ்டாஸ் கிரியேட் பண்ணுங்கள். இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதோட இன்ஃபர்மேஷனை ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருப்பேன். இது வந்து ஒரு பேசிக்கு. கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூட்ஸ் ஷிஃப்ட் வித் ஹச்யூன்ற டாபிக் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு கூட்ஸ் ஷிஃப்ட்டை பற்றி நான் முன்னாடி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா ஹேண்ட்லிங் யூனிட்டை பற்றி நிறையா சொல்லியிருப்பேன். ஹேண்ட்லிங் யூனிட்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட டீட்டெயில்ஸ் எங்கெங்கெல்லாம் கான்ஃபிக்ஸ் இருக்குது, இந்த கான்ஃபிக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 விதமாக ஜிஆர் பண்ணலாம், இதுதான் ப்ரீ ரிக்வஸ்டிஸு, அப்புறம் மெட்டீரியல் மாஸ்டரில் எதெல்லாம் ப்ரைமரியாக செக் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதில் போட்டுட்டு சிலதெல்லாம் ஆப்ஷன் அதை நீங்கள் பேஸ்டான உங்கள் கேஸில் கொடுத்துக்குங்கன்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் இது வந்து ஒரு ஓல்டு மாடலு, நீங்கள் டபிள்யூஎம் வழியாகவும் நீங்கள் இன்பவுண்ட் டெலிவரி கிரியேட் பண்ணி அங்கேயும் நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இடபிள்யூமே கொடுக்கலாம். நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறது இடபிள்யூஎம் தான் காமிப்பேன், நீங்கள் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட டெஸ்டிங்கோட ஹை லெவல் ஓவர்வியூவோட கொடுப்பேன். பாருங்களேன், ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கணும். ஆனால் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிமுலேஷன் பண்ணி உங்கள் கிளாஸுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிட்டு தான் அந்த டாக்குமெண்ட்டே கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டேன். ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் நிறையா வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் படிக்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணுவீங்க. நம்மகிட்ட தான் டாக்குமெண்ட் இருக்கே, கூகுளில் கிடைச்சா சோர்ஸ் வருதுன்னு பார்ப்பீங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணி உங்களோட ஓன் ஸ்க்ரீன்ஸை நீங்கள் என்னைக்கு போகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அது ரீகால் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் ரீசன். கிளியரா? ஓகே, நான் இப்போ நவீன்கிட்ட சொல்லிட்டு வரேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் 10 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கேன். லாஸ்ட் 5 இயர்ஸாக இடபிள்யூஎம்ல இருக்கேன். ஒரு எம்என்சியில் 2 end-to-end இம்ப்ளிமெண்டேஷன் டிஸ்ட்ரிபியூட் டெலிவரி பண்ணியிருக்கேன். அது போக சில ஃப்ரீலான்சிங்கில் ஒரு 3 கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் end-to-end. ஒரு 5 ப்ராஜெக்ட், 5 வருஷம் 5 ப்ராஜெக்ட் end-to-end ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே சார். எம்என்சி தான் கஷ்டம், ஃபார்மாலிட்டி ஜாஸ்தி இல்லை. நீங்க சென்னை தானா? திருப்பூர்ல தான் இருந்தேன், அங்கே தான் படித்தேன். இப்போ ஜாப் சென்னையிலே கிடைச்சனால அப்படி இங்கே சென்னை பக்கத்துலேயே செட்டில் ஆகிட்டேன். பாண்டிச்சேரியில் இருக்கேன். ஓகே. கோயம்புத்தூர் இப்படி வளரும்னு தெரியாது, இப்படிலாம் வளர்ச்சியாகவும் தெரிஞ்சதுன்னா அங்கேயே இருந்திருக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் சரி growth ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை மாறிட்டேன். சப்போஸ் இந்த மாதிரி growth இருக்கும், எல்லா எம்என்சி அங்கே வரும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அங்கேயே தான் வந்திருக்க மாட்டேன். பார்க்கலாம், பேட் லக். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது சான்ஸ் கிடைச்சா அவங்க வந்துடலாம். சூப்பர். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ஹரிணி? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். நான் ஒரு எம்என்சியில் இப்போ ஒரு 4.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில். சென்னை. ஓகே, சூப்பர். அன்பு, நீங்கள் இன்ஜினியரிங் என்ன முடிச்சிருந்தீங்க? நான் இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி ஐடி முடிச்சிருக்கேன். ஐடி, ஓகே. அன்பு, நீங்கள்? எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கீங்க. பட் 2 பேருமே அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வேற வேற கேட்டகரியில் வச்சுட்டு இடபிள்யூஎம் ஸ்கோப் இருக்குன்னு வந்திருக்கீங்க. ஓகே. அன்புக்கு வந்து பிசிக்கலா வந்து வேற ஒர்க் பண்றாரு. பிசிக்கலா வேற ஒர்க் பண்றாரு. அவர் வந்து எம்ல ஐஎம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஐடியா இருக்கு. அதனால அவர் வந்து இன்வென்ட்ரி இடபிள்யூஎம் இன்வென்ட்ரியை நல்லா தெரிஞ்சதுனால அவருக்கு இடபிள்யூஎம் நல்ல ஸ்கோப் இருக்குன்றனால அவர் வந்திருக்காரு. நீங்க வந்து அப்ளிகேஷன்ல எனக்கு வேர் ஹவுஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குன்னு கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டீங்க. ஓகே, இதான். ஸோ அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா ஏன் இதோட growth இருக்குன்னு நான் கிளியரா சொல்லிட்டேன். ஃபைனா? ஸோ இதான் ரீசன். எல்லாத்துலேயும் ஒரு growth இருக்கும், பட் இதுக்கு வந்து இட்ஸ் நாட் அ டெம்பரரி growth. இது வந்து ஒரு லாங் டேர்ம் growth. இது வந்து ரியல் பிஸ்னஸ் அடாப்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் கோல்டு ஒர்த்துன்னு சொல்லணும். இது நீங்கள் ஒன்று படிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஜாப் செக்யூரிட்டி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஸோ அது ஒன்று தான். மற்ற அப்ளிகேஷனோட இது கம்பேர் பண்ணுறது, இது ப்ளஸ் மைனஸ்லாம் நான் சொல்லலை. எல்லா அப்ளிகேஷனுமே சூப்பராக தான் இருக்கும். ஹவு லாங் இன் மார்க்கெட் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள்
உங்களுக்கு இந்த ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும்ல. நீங்க மார்க்கெட்ல உள்ள வரப்ப நிறைய ஆட்டோமேஷன் ரோபோட்டிக் ஆட்டோமேஷன்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. அதாவது எம்எல் மிஷின் லேர்னிங்னு வந்துச்சுல்ல. ஆ. நீங்க வரப்ப அப்ப மிஷின் லேர்னிங் சாஃப்ட்வேர் அது அப்பதான் பூம் ஆயிட்டு வந்துட்டு இருந்துச்சு ஆ, மிஷின் அப்ப லேர்னிங். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நான் பார்த்தேன். அதெல்லாம் இப்போ இதில் மிஷின் லேர்னிங்ஸ் அப்ளிகேஷன்ஸ்னு போட்டு பார்க்குறேன். நிறைய பேர்லாம் வந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. நான் சசன்ஸுக்குள்ளே வர்றப்போ சரி, நான் ஒரு எம்என்சிக்குள்ளே வர்றப்போ பார்த்தீங்கன்னா அது நிறைய இருந்துச்சு. எங்க கூட ஒர்க் பண்றப்ப நிறைய மிஸ் லேர்னிங் படிச்சவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல பே கொடுத்துலாம் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களாம் இருக்காங்களானே தெரியல. நீங்க நிறைய சாரி டு ஆஸ்க் திஸ், நீங்க அசென்ச்சரா? ஆமா ஆமா ஆக்சுவலி ஐ ஐ நோ யூ. நீங்க வித்யாவோட ஃப்ரெண்டா? ஆமா எனக்கு தெரியும். அப்படியா? அவங்களோட ஐடி எனக்கு பர்சனலா பிங் பண்ணி எனக்கு இடபிள்யூஎம்ல ஏதாச்சும் டவுட்னா நீங்க செல்வராஜ் காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்புறம் ஆமா. எப்படி மிஸ் பண்ணேன்? ஆனா சரி, நான் இன்னும் ஓகே உங்களை பிங் பண்ணதே இல்ல ஆக்சுவலி. ஓகே 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 ஓகே. சூப்பர் சூப்பர். ஆஃப்லைன்ல பாத்துக்கலாம். பார்த்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் பேசிக்கலாம். நீ ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்றேன். ஷூர் ஷூர் சார். ஆக்சுவலி ஓகே அன்பு. அன்பு, இவங்க வந்து ஒரு சொல்லுங்க. எம்என்சிக்குள்ள இருக்காங்க. சொல்லுங்க. இவங்களால ஈஸியா அடாப்ட் ஆயிட்டு ஓகே. போயிட முடியும். ஏன்னா இவங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது. யூ ஓகே. மஸ்ட் ப்ராக்டிஸ். Sure. மஸ்ட். நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அந்த டாபிக்கை திரும்ப படிக்கிறதுக்கு திரும்ப தெரியல. டைமிங் எவ்வளோ நாள் ஆகும், நீங்கள் அது பேஸ்டான ஒரு டாப்பிக்கை மிஸ் பண்ணணும்னா அது திரும்ப படிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு உங்கள் எஃபர்ட்ஸை போட்டுட்டு ஒரு டாக்குமெண்டேஷனை மினிமமாவது போட்டு வச்சுக்கோங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். பட் அந்த மினிமம் ஸ்டெப்ஸை நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். ஓகே, நான் செஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு டைமும் கொடுப்பேன். ஒரு 10 to 15 days 20 daysக்குள்ள ஏதாவது டவுட்ஸ்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிங்க. அந்த டைமும் மிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் திரும்ப நீங்கள் ஸ்பெஷலாக வர மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ நான் உங்களுக்குன்னு டைம் கொடுக்குறதுக்கு எனக்கு லேட் ஆகும். ஸோ உங்களுக்குன்னு அந்த டெடிக்கேட்டாக கொடுக்குற டயத்தில் அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது பெட்டர். ஓகே 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 ஓகேவா? ஓகே ஓகே ஃபைன். தேங்க்ஸ். பை. தேங்க்ஸ். தேங்க்யூ. பை.